நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து சந்தோஷமாக வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கும், அடுத்தடுத்து உடனே வீடியோ அப்லோடு பண்ணதுக்கும் அது உற்சாகத்தை கொடுக்கும். இனி முதிர்கனி எபிசோடில் வர்ற ஒவ்வொரு எபிசோடுமே பரபரப்புடன் தான் நகர்ந்து கொண்டிருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கஷ்டமா இருக்கு. என்னடி என்ன நான் கஷ்டப்படுவேன் அழுதல? எனக்கு கஷ்டம் நல்ல அது உன் கண்ணில் கண்ணீரை பார்த்தா மட்டும்தான். உங்க கண்ணில் கண்ணீரை பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. அழுத எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அப்படி பாப்பேன் இப்படி பாப்பேன்னு கண் கணங்க வச்சுட்டோன்னு பயமா இருக்குடி. எவ்வளவு போல்டா இருப்ப நீ, அப்படியே இரு. தேன்மொழினாலே ஒரு கேத்து, தேன்மொழினாலே இப்படித்தான். அவளுக்குன்னு ஒரு தனி அடையாளம். அதுதாண்டி எனக்கு பிடிக்கும், அதுதாண்டி எனக்கு வேணும். உன் கண்ணில கண்ணீரை நான் பார்த்துக்கிட மாட்டேன்டி. வேண்டாம், இங்க பாரு, நான் எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போயிடுவேன். நீ அப்பெல்லாம் எதுவும் நினைக்காத. கடந்து போய்கிட மாட்டீங்க. அவளை பறந்து பார்த்தாத நாள்ல இருந்து அவளை தோல்லையும் மார்பிளையும் தூக்கி சமந்திருக்கீங்க. சொல்லும் போதே உங்களால தாங்கிக்க முடியலையே. சரிடி, என் மூத்த பொண்ணு, என் தலை பொண்ணு. அது ஏதோ தெரியாது, அவளுக்கு எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பந்தம். என்ன மத அப்பான்னு கூப்பிட்டால, என்னை விட்டுட்டு யாரையும் சேரக்கூட மாட்டா. என் தோலை இறுக பிடிச்சுக்கிடுவா, என் தோலை தான் தூங்குவா. நைட்டெல்லாம் என் வயிற்று மேல படுத்து கண்டது கதை சொல்லுவா. ஊன்னு அவ பாசையில மெய் மறந்து போயிடுவேன். ஆகாயத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்பா பொண்ணுங்க உறவு ஒரு புனிதமான உறவு. அந்த சுகத்தை எனக்கு கொடுத்தவா. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க போலாம், அப்பா நான் இருக்கேன் போன்னு சொல்ற மாதிரி ஓடி வந்து கட்டி அடிச்சுக்குவா. என்ன மொத அப்பா வாக்குனவா. பயமா இருக்குடி, என்னை விட்டுட்டு தூரமா போயிருவாளோன்னு பயமா இருக்குடி. இல்ல உன் மண்டையில அறிவு இருக்கா, களிமண் இருக்கால, இல்ல என்னெல்லாம் படிச்சிருக்க? ஏன்னு என்னாச்சுது? என்னாச்சுதா? நீ என்னெல்லாம் வேலை பார்த்திருக்க? நான் என்ன பொண்ணு கல்பாடு இருக்காத பொண்ணை கிட்ட வைக்கிறேன். நீ மனுஷனா என்னடா? அவன் மனுஷனே கிடையாது. எதுக்காக இப்படிலாம் கத்துறீங்கன்னா என்ன பண்ண? அவனுக்கு மேல இருக்கிற நீ கோபப்படுற. புள்ளி வெளியில கூட்டி போறவன் வீட்டுல யாரே ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு கூட்டி போயிருக்கணும். இது பண்ண எங்கேயுமே கூட்டு போனது இல்லையா? டேய், அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்காத. புள்ளைய கண்ணு மணிக்கணக்கில் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன் புள்ளை கொண்டு கூட வந்தது இல்லையா? நம்ம வீட்டுல வேற யாருமே அவளை தூக்கிட்டு போனது இல்லையா? அப்பெல்லாம் நீங்க சண்டை போட்ட மாதிரி தெரியல. விக்ரம் தூக்கிட்டு போவான், டேனியல் தூக்கிட்டு போவா. ஏன் அப்பெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கலையே? அவனுக்கு என்னைக்கு யார்கிட்ட சொல்லாம கூட்டு போனது இல்ல. அப்படியே கூட்டு போனாலும் போனை போட்டு சொல்லி பாருங்க. நீ என்ன போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? நான் புள்ள கூட சந்தோஷமா இருக்கலாம்னு கார்டனுக்கு போயிருக்கேன். அங்க ஆபீஸ்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கும். அத பாப்பனா நான் புள்ளைய பாப்பனா? புள்ள மேல கவனமா இருக்கணும். அதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி வீட்ல ஒரு இன்ஃபார்ம் பண்ணனும் உனக்கு தெரியாது? இங்க புள்ளைய காரணம் ஊர் முழுக்க தேடி இருக்கு. நல்லா இருக்க. இது கூட என்னைக்கு தேடுனீங்க இப்படி புள்ளைய? டேய், வாணிக்கு நீ புள்ளைய கூட்டி போயிட்டு வேக்கான பேசாத. எனக்கு நீ கூட்டி போனா என்னாச்சு விக்கி உனக்கு? நீ எதுக்கு கோபப்பட்டு இருக்க? பொண்ணு தெரியும் தேன்மொழி வெளியில போறதுக்கு புள்ளைய கல்பிச்சிருந்தாங்க. நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம கூட்டு போயிருக்க. ஏடா வீட்டுக்கு இத்தனை பேர் இருக்கு, யாராவது சொல்லிட்டு போய் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காலடா? அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாம்ல. எனக்கு இன்னைக்கு லீவு, பாப்பாவும் வீட்டுல லீவ்ல இருந்தா சரி புள்ளைய எங்க வெளியில கூட்டி போயிட்டு வரமே போனேன். இதுக்கு போய் எல்லாரும் கோபப்பட்டு கத்துறீங்க. ஏன் இவனை நான் கூட்டு போக கூடாதா? கிஷோர், நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசதான் நினைக்க வேண்டாம். நீ செஞ்சது தப்பு. உனக்கு பொண்ணுத்துல வெளியில போறான்னு தெரியாது? தெரியுமே. அப்ப எப்படி நீ பிள்ளை தூக்கிட்டு போன? ஏமா அவன் போறதுக்கும் நான் பிள்ளை தூக்கிட்டு போறதுக்கு என்னமா இருக்குது? நான் கூட்டு போக கூடாதா? டேய், தூங்குறவன எழுப்பலாம்டா. தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்பவே முடியாது. சரி, அவன் வெளியில போறான்னு தெரியுதுல, அப்ப புள்ளை அவன் தானே கூட்டிட்டு போவான். நான் கூட்டு போனா என்ன நினைச்சு கூட்டு போனேன்? டேய், அவன் போகும்போது அவன் தானே கூட்டிட்டு போவான். இல்ல சொல்லிட்டாது நீ கூட்டிட்டு போயிருக்கணும். நீ கேட்டதுக்கு அப்புறம் உன் பிள்ளை தரமாட்டேன்னு சொல்லுவா? எனக்கு ஒண்ணு புரியல. இந்த வீட்டுல நானும் ஒருத்தனா இல்லனா என்ன யாரா நினைக்கீங்க? நீ மறுபடி புத்திசாலித்தனமா பேசத நினைக்காத. நீ பண்ணது தப்பு, அதை மறைக்கிறதுக்காக நீ உன் பக்கம் நியாயத்தை திருப்பாத. பொண்ணுத்தர புள்ளைய கூட்டிட்டு வெளியில போறான்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் புள்ளைய நீ தூக்கிட்டு போயிருக்க. அவன் பெற்றுட்ட புள்ளைய காணுமேனு ஊர் முழுக்க தேடி இருக்கான். அங்க டேனியல் விக்ரம தேடி போயிருக்கானுங்க. நீ புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்ட. ஒரு இன்ஃபோ நீ வீட்டுக்கு பண்ணல. சரி, எங்க யார்கிட்ட சொல்ல வேண்டாம். உன் பொண்ணாட்டி கிட்ட சொல்லிட்டு போன உனக்கு தெரியாது? நான் கேஷுவலா போனேன். போற இடத்துக்குலாம் சொல்லிட்டு போக முடியாது. புள்ளைய பார்த்தா வெளியில காணுக்கு எங்க கூட்டு போன்னு தோணுச்சு. நான் கூட்டு போயிட்டேன்.
போன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளவுதான். நீங்க சமத்துற குற்றத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்ன இந்த வீட்டுல நீங்க ஒருத்தர நினைக்கவே இல்லை. நான் தான் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன் போடுது. சொட்டிய எண்ணிருவா இந்த மாய்மலை பற்றி பேசுறேன்னா உத வாங்கிறாத. இல்ல நான் தோட்டத்துல நின்ன அப்போ என்கிட்ட சொல்லிட்டு போய் பண்ணல நீ. பாப்பா நீ யாரு அப்பா கிட்ட சொல்லிட்டு போன எனக்கு தெரியாது. புள்ள இருக்கு நடக்குதா? ஏண்டா புள்ளைக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாது? அவ சின்ன புள்ள. நான் கூப்பிட்டே வந்தேன். டேய் புள்ளைக்கு நல்ல பழக்கத்தை கத்து கொடு. நாளைக்கு அப்ப வேற யாராவது கூப்பிட்டா போதுன்னு செய்வா. நீ என்ன சொல்லிருக்கணும்? போய் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டு வான்னு சொல்லிருக்கணும். பாப்பா நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு போக மாட்டா? புள்ளையாடா உனக்கு அறிவில்லை பாப்பா. அப்பா கூட நீ வெளியில போற. எதுக்கு அங்க போன? அப்பா தேடுவாங்க உனக்கு தெரியாது. தம்பி தானே நீ தூக்கி நினைஞ்ச. பரவாயில்ல புள்ளைய எதுக்கு உதட்டுத? ஒன்ன கொல்லணும்னு நினைச்ச. நீ இப்ப யோசிக்கான பேசிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பேச முடியாது. புள்ளை தானே கண்டிக்க முடியும். அவன் என்ன தப்பு பண்ணோம்? டேய் கொண்டு அறிஞ்சிருவேன். புள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுக்கணும். இன்னைக்கு நீ கூப்பிட்டா வந்தா நாளைக்கு நம்ம தெருவுல இருக்கிற கூப்பிட்டா போவா. அப்புறம் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போவா. இது நல்ல பழக்கமாடா? எதனால பெத்தவங்க கிட்ட கேட்டு தான் செய்யணும். பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம். அவன் சரியாதானே செஞ்சிருக்கா? நீ ஓத வாங்கிடுவ. சத்தியமா சொல்றேன் பொண்ணு எரிஞ்சிட்டு போயிருவேன். கிஷோர் தேவையில்லாத வெள்ளம் பார்த்துட்டு இருக்காது. கிஷோர் தூக்கிட்டு போறான், டேனியல் தூக்கிட்டு போறான். நான் மட்டும் தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு. டேய் முட்டாள், அவனுக்கு எல்லா நேரம் தூக்கிட்டு போக மாட்டானுங்க. அவனுக்கு மிஞ்சி கூட இந்த கடைக்கு தான் கூட்டிட்டு போவானுங்க. போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவானுங்க. அதுக்கான அவனுக்கு எப்ப தூக்கிட்டு போவானுங்க என்ன என்னன்னு எல்லாருக்கும் எல்லா விவரமும் தெரியும். சும்மா கண்ட நேரத்துல எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். அவன் குடும்பத்தோட பிள்ளைய கூட்டு போலான்னு கிளம்பி இருக்கிற நேரத்துல நீ பாட்டுக்கு கூட்டு போயிருக்கா? அது என்ன அசால்ட்டா வீட்டுக்கு வந்து சேர்ற? வீட்டுல புள்ளைய தேடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு வேலை செய்யல. என் புள்ளைய கூட்டு போயிட்டதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. என்னடா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? புள்ளையா? என்னடா புள்ள? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறீங்க? புள்ளைக்கு ஒண்ணுனா துடிக்கிறது அவனுக்கு தான். அவன் தானே இத்தனை நாள் பாத்துட்டு இருந்தான். இது என்ன புதுசா? புதுசா வர கொண்டாடிட்டு இருக்கேன்னு ஏன் எனக்கு உரிமை இல்லையா? அறிவு கட்டவன சொல்லிட்டு கூட்டு போயிருந்தா யார்டா ஒண்ணு சொல்ல போறான்? அவன் புள்ளைய அழகு போல பட்டு வச்சு வெளியில கூட்டு போன வச்சிருக்கான். நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு உரிமை கிருமணி பேசிக்கிட்டு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? உனக்கு என்னடா உரிமை இருக்கு? இப்ப எதுவும் பேச வேண்டாம். போ புள்ளைய கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல இன்னைக்கு அவ என் கூட இருக்கட்டும். புள்ளைய கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொன்னேன். இல்ல என் மேல உள்ள கோத்துல புள்ளைகிட்ட கட்டிடக்கூடாது. பிள்ளைங்களை யாராவது அடிச்சுங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அவ எந்த தப்பு பண்ணல. நான் அதை கூட்டு போனேன். நாங்க இருக்கிற புள்ளை அடிக்க போறோம். புள்ளை கிட்ட சரியான சொல்லிக்கிட்டு இருக்கா? புள்ளை நாங்க இருக்கிற அடிக்கணும் வேண்டாம். என் குணம் தெரியாம கொஞ்சிக்கிட்டு இருக்காத. ஏன் நீ ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டுமே. நீங்க எப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? அவன் சொல்லாம வந்துட்டானு நான் பாத்துக்கிறேன். புள்ளை தூக்கி கொடுத்துட்டு கிளம்பு. பாப்பா வா வா. அவளை அடிச்சிடாதானே? வேண்டாம் பார்த்து விடாத. டேய் புள்ளை கொடு. அவன் கோத்துல இருக்கான். புள்ளைய அடிச்சு போட்டுறக்கூடாது. புள்ளைய நானே பாத்துக்கிறேன். டேய் கோத்த கலப்பம் புள்ளை கொடு. அண்ணா இன்னைக்கு என்கிட்ட இருக்கட்டுமே. வேண்டாம் புள்ள அவங்கிட்ட இருக்கட்டும். இவ்வளவு நேரமா புள்ளைய தேடி ஓஞ்சி போயிட்டான். கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்க. நான் என்னமா பண்ண? இப்போ நான் உனக்கு சொல்றதான். இந்த கணேக்குமாரு, விக்கி, டேனியல், விக்ரமே இவங்களுக்கும் புள்ளைக்கு என்ன உறவோ அப்படித்தான் நீயும். அவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் உனக்கும். பொண்ணு தரைய மிஞ்சி உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இதுக்கு மேல அதிக பிரசங்கத்தனம் பண்ணி ஏதாவது பண்ணுன அம்மா விக்ரம் டேனியல் மாதிரி நானுமா? அவங்களுக்கு இருக்க உரிமை தான் உனக்கும். பொண்ணு தர தம்பிங்க முறையில வேற எந்த உரிமையும் உனக்கும் பிள்ளைக்கு இல்ல. தகப்பனுக்கு மிஞ்சி அவனுக்கு இல்ல. அவன் பிள்ளை எங்கேயாவது கூட்டிட்டு போனா நீ அவங்கிட்ட கேட்டிருக்கணும். உனக்கு அப்படி சொல்லாம கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் பிள்ளைய அவங்கிட்டே சொல்லாம தூக்கிட்டு போறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் புள்ளமா? கொன்னு எரிஞ்சிட்டு போயிருவேன். வேண்டதுல பாத்துறத கொண்டுருவேன். அந்த அர்த்தத்துல சொல்லல. அண்ணன் புள்ள என் புள்ள மாதிரி சொல்ல வந்து வேண்டாம். உன் பம்மாத்து பேச்சல இங்க வேண்டாம். உன் பேச்ச நம்பருக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. சரி விடுங்கடா. டேய் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. போ. மனுஷனை பாரு. அந்த பைய கண்டு ஓன அழுதுக்கான் புள்ளைய காணு. அசால்ட்டா வந்து நிக்கான். 10 நாள் புள்ளையில இருந்தே தோல்லையும் மார்பலையும் தூக்கி போட்டு வளர்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைக்கு நோய் வந்தாலும் சரி வயித்தால போனாலும் சரி அவன் தான் கண்டு பாத்துக்கிட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஊர்மையா போன. உனக்கு உரிமை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. கொன்னே எரிஞ்சிட்டு போயிருவேன். புள்ள என்னைக்கும் அவனுக்கு தான். தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்தேன்னு வச்சுக்க வாழை மட்டும் இல்ல எல்லாத்தையும் எனக்கு வெட்ட தெரியும். எதுக்குடா இந்த வேலை பார்த்த? புள்ளைய கண்ணா மயக்கமே போட போயிட்டான். அந்த அளவுக்கு அவன் வீக்கா இருக்கான் புள்ள மேல. என்னடா நீ மனுஷன்? நீ என்ன என்னத்தை தூக்கிட்டு போயிருப்பான்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப பண்ணன்னு வச்சுக்க கொன்னு எரிஞ்சிட்டு போயிடுவான். தம்பி எல்லாம் 2வது பட்சம் தான். அவன் புள்ள அவனுக்கு தான். நீ என்ன கிரிமினல் வேலை பார்க்கன்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் உங்க பாசம் இல்ல?
ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கீங்கல்ல, அவன் தான் அவனுக்கு கூட பண்ணவன். நான் யாரோ தானே. தம்பி நான் தோல் கொடுத்து ஒசத்தி விடுவான். அதே கிரிமினல்னா காலு கீழே போட்டு நசுக்கி எடுத்துருவான். தம்பியை பாம்பா இருந்தா என்னடா பண்ண முடியும்? சங்கோதம் தானே செய்யணும். நல்ல இருக்க குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிடாத. உன் சுயநலத்துக்காக ஒழுங்கா பொண்ணு திரைக்கு தம்பியா இருந்து பழகு. இந்த நிலைமையில கூட அவன் உன் மேல கோவம் போடல, ஆத்திரமும் போடல. நீ இவ்வளவு ஈர வேலை பார்த்தப்ப கூட அவன் என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு நான் சொன்னான். அவனுக்கு புள்ளைய தூக்கிட்டு போன ஆசை இருக்கும், அவனுக்கும் புள்ளையில சரிசம பாசம் இருக்கும். அவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், நானே அனுப்பி வச்சிருப்பேன்னு அழுதான். அவன் காட்டுற உண்மையான பாசம் தான்டா எனக்கு உன் மேல வெறுப்பே வந்தது. அவன் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கான். நீ அவ்வளவு மரண வழியிலும் உன்னை யாரும் கண்டிக்க கூடாதுன்னு எங்க கிட்ட கேட்டுக்கிட்டான். இல்லன்னு வச்சுக்கா எங்களுக்கு இந்த கோத்துக்கு கண்ட துண்டமாக்கிருப்பான். தம்பி தம்பின்னு உருகிக்கிட்டு இருக்கான். நல்ல அண்ணனை இழந்துடாத. அவனை மாதிரி ஒரு உறவுக்காரன் இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்க. நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு உன்னை மன்னிச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணு எரிஞ்சிருவேன். ஏய், நீ எவனுக்கு வேணாலும் தீங்கு செஞ்சுட்டு போ. என் பொண்ணுத்துல நீ மட்டும் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்க. அவன் கண்ணுல கண்ணீரை பார்த்துட்டேன் ஒன்னால. மௌனி நீ உயிரோட இல்லைன்னு அர்த்தம். நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். எதையும் செஞ்சுட்டு போயிருவேன். எச்சரிக்கல மாட்டேன். இனிமேல் இதே மாதிரி நடக்காத அளவுக்கு பண்ணிட்டு போயிருவேன். பண்ணதுக்கு நீ இருக்க மாட்ட. போங்கடா. என் புள்ளைய எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என் புள்ளை எனக்கு வேணும். கொஞ்சம் கொஞ்சமா என் புள்ளைய என் வழிக்கு நான் கொண்டுட்டு வருவேன். என் பிள்ளைக்கு நான் தான் உண்மையான அப்பன்னு புரிய வைப்பேன். ஏய், அதுக்கப்புறம் நீங்க கத்துனாலும் கதறினாலும் என் பிள்ளைக்கு என்ன தேடி வரும். அதுக்காக தான் நான் இன்னும் இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு லேசில உங்களை சந்தோஷமா வாழ வச்சுட்டு நான் போக மாட்டேன். என் புள்ள எனக்கு வேணும். எனக்கு இந்த உலகத்தை நிரந்தரமானது என் புள்ள மட்டும்தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேற யாரும் வேண்டாம். என் புள்ள எனக்கு வேணும். தேன்மொழி தப்பு பண்ணிட்டடி. நான் தான் உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கணும். நீ என்ன வேண்டான்னு முந்திக்கிட்ட பாரு. அங்கதாண்டி எனக்கு உண்மையில கோமி வர ஆரம்பிச்சதே. இப்ப என்னன்னா நீ ஏன் முன்னாடியே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க மகாராணி மாதிரியா? ஆனா நான் உன்னை இறந்துட்டு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. நானும் உன் முன்னாடி சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிக்கலான்னு பார்த்தேன்டி. ஆனா உன்னை மிஸ் பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். நீ முந்திக்கிட்டடி. முந்திக்கிட்ட. என் கண் முன்னாடியே என் வாழ்க்கை நானே நாசம் பண்ணிட்டேனே. என் கண் முன்னாடியே என் நல்ல வாழ்க்கையை இழந்துட்டேனே. ஒரு மனுஷனுக்கு கொடுமையானது என்ன தெரியுமாடி? அவன் கண்ணு முன்னாடியே அவன் வாழ்க்கை அழிஞ்சு போறதுதான். நான் உன்னை விட்டு தப்பு பண்ணிட்டேன். உன்னை பிடிக்கிட்டா கூட கூட வச்சிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் கை மீறி போச்சுது. ஆனா இந்த வாட்டி நான் தப்பு பண்ண மாட்டேன். என் புள்ளை எனக்கு தான். அவளை என் கூட வச்சுக்கிட்டே உன் நிம்மதியை நான் எடுக்கல. என் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்துருவா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனாடே. நீ என் முன்னாடி வாழ்வ நான் பார்க்கணுமா? உன்னை மேல சந்தோஷமா இருக்க மாட்டேன். உனக்கு இது தினமும் பயம் இருக்கணும். புள்ளி எங்க நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவானு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் உனக்கு. தங்க புள்ள அப்பா கிட்ட சொல்லாம ஏமா போன? ஒண்ணு இல்ல, நம்ம தான் வெளியில போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அத்தை வீட்டுக்கெல்லாம் போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. எதுக்கு நீ அப்பா கிட்ட சொல்லாம? அப்பா தேடுவேன்னு தெரியல உனக்கு. அம்மா உன்னை தேடி ஆளுவான்னு தெரியும்ல. தம்பி வேற அக்கா எங்க அக்கா என்ன கேட்டான் தெரியுமா? அவன் தான் நீ இல்லாம இருந்துக்கிட மாட்டான்ல. நீ ஏன் தம்பியை விட்டுட்டு போன? தம்பி ஆளுதான் தெரியுமா? அவன் தான் நீ இல்லாம இருக்க மாட்டான்ல. நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லாம போன. அம்மா கிட்ட எது சொல்லிருக்கலாம்ல. சரிம்மா, உன்னை வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இல்ல கிசர பொண்ணை கூட்டு போனா அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்ன பாப்பா சொல்ற? ஐயோ என் தங்கம், தூங்கிட்டேம்மா. நினைச்சேன் இவ வீட்டுல யார்ட்டும் சொல்லாம போமாண்டா. குறிப்பா எங்களுக்கு தம்பி தான் உசுரு. புள்ளைய விட்டுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். என் கிசிங் கரெக்ட் தான். தூங்கிருக்கான். அவன் கரெக்டா தூக்கிட்டு போயிட்டான். தூங்காம இருந்தா கண்டிப்பா போயிருக்க மாட்டான். தூங்க வச்சு தூக்கிட்டு போயிருக்கான். அப்படின்னா தெரிஞ்சுதான்டா பண்ணிருக்கான். சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக பண்ணிருக்கான். அப்படின்னா இன்னொன்னு தீர்மொழி மேல வன்மை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. வா பார்க்கலாம்.
தூங்கிட்டியம்மா? ஆமாம்மா, நான் தூங்கிட்டேன். சரிம்மா சரிம்மா, ஒன்றும் இல்லை சரியா? தம்பி ரொம்ப அழுதானோ? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. தம்பி அழுதான். அப்புறம் அக்கா வெளியில போயிருக்கா, இப்போ வந்துருவான்னு சொல்லிட்டோம். தம்பி எங்க? தூங்கிட்டோம். சரிம்மா, கார்டனுக்கு கூட்டு போனாங்கல்ல, அங்க வச்சு வீட்டுக்கு போகணும் நீ சொல்லவே இல்லையா? நீங்க அங்க தான வருவீங்களா? அதான் அங்கே நின்னுட்டேன். நாங்க கார்டனுக்கு வருவோம்னு யாருமா சொன்னா? நம்ம கார்டனுக்கு தான போறோம். நான் அத்தை வீட்டுக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னேன். அப்படியா? சரி, நீ ரொம்ப குழம்பாத. ஒன்னும் இல்ல, சரியா? ஒன்னும் இல்லம்மா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அப்ப இனி போக முடியாதோ? ஏம்மா? நான் ரொம்ப ஆசைப்பட்டேனே. நைட்டு ரொம்ப ஆயிட்ட நேரம். அப்படியா? நான் உங்க கூட தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ நான் உங்க கூட தான் இப்ப வரைக்க ஆசைப்பட்டேன். இனி உங்க கூட இங்க வர முடியாதோ? இனிமே லீவ் இல்லையோ? இப்ப என்ன, என் பிள்ளைக்கு வெளியில போனாலும் தானே? அத்தை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்க சொன்னீங்க? படம் பார்க்க போகணும்னு சொன்னீங்கல்ல? அதுக்கு என்ன? எவ்வளவு நேரம் ஆனா? வா, அத்தை வீட்டுக்கு போலாம். என் பிள்ளை பொறுத்து தானே இருக்கு. அத்தை வீட்டுக்கு போலாம், வா வா, அத்தை வீட்டுக்கு போலாம். நிஜமாவாப்பா? நிஜமா தங்கம், வா, நம்ம அத்தை வீட்டுக்கு போலாம். அம்மா கோபப்படுவாங்களோ? இல்லம்மா தங்கம், இல்ல. அப்ப நீங்க வருவீங்களா? பரவாயில்ல, வா, போயிட்டு வருவோம். நைட்டு 12 மணி ஆகுது. அதுக்கு என்னடி, ரோஹினிட்ட மாப்பிள்ளைகிட்ட போனை போட்டா முடிச்சிருக்க போறாங்க. வா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா, நான் பாத்துக்கிறேன், வா. கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல, வா. உங்களுக்கு காலையில டியூட்டிக்கு போகணும்ல. நான் பாத்துக்கிறேன்டி, வா. ஓ ஆசையும் புள்ளி ஆசை நீங்க நிறைவேற்றாம போனேன்னு வச்சுக்க, நாளைக்கு நான் நிம்மதியா டியூட்டிக்கு போக முடியாது. இனி படுத்தா கூட எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. அதோட என் பொண்டாட்டி பிள்ளையோட வெளியில போயிட்டு வந்தேன்னா மனசுக்கு வலி எல்லாம் போயிடும். வா, என் தங்கம் அழாதடி, நீ அழாத. அழாத. சரி, வா, புள்ளி தூக்கிட்டு வா, போ. தம்பி தம்பி தூக்கிட்டு போணுமா? நைட்டு பனி அடிக்குது, இனி ஆட்டோல போக முடியாது, நம்ம பைக்ல தான் போகணும். அதனால தம்பி விக்க பக்கத்துல இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வருமா? தம்பி வேணும்ப்பா. ஐயோ, வண்டி வித கிடைக்காத. சரி, தம்பி கூட்டிட்டு போலாம். சரிப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கம், என் தங்கம் பிள்ளை நீ. நம்ம தம்பி தூக்கிட்டு அத்தை வீட்டுக்கு போவோம்லப்பா. சரிம்மா, நம்ம அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு குட்டி தம்பி இருக்கான்ல, அவனையும் பார்த்துட்டு அப்படி வெளியில எல்லாம் போயிட்டு பிள்ளைக்கு பால் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரிப்பா, சரிப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ இவ்வளவு பேசக்கூடாது. என் தங்கம் இல்ல, இவ்வளவு பேசக்கூடாது. எப்ப ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா நீங்க ரொம்ப அழுதீங்களோ எனக்கு காணனே. சரிம்மா. இங்க பாரு, அப்படி அழக்கூடாது, சொல்லக்கூடாது. என் தங்கம் இல்ல நீ, அப்படி சொல்லக்கூடாது. என் புள்ள அப்படி சொல்லக்கூடாது. சரிப்பா. இங்க பாரு, இனிமேல் அப்பா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா. சரிப்பா, நான் போக மாட்டேன்ப்பா. இனி நான் எங்க வெளியில போனாலும் தூங்க மாட்டேன்ப்பா. அப்பா தோல்லதான் தூங்கணும், வேற எங்கேயும் தூங்க கூடாது. சரிப்பா. அப்பா விட்டுட்டு எங்கேயும் தூங்க கூடாது. அப்பா தவிர யாரு கூடயும் போக கூடாது. அப்பா நீ சொல்ற இடத்துக்குலாம் அப்பா கூட்டிட்டு போக. நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிட்டு, நீ ஆட்டோ பிடிச்சு போ. அப்பா ஏடா, ஆபீஸ் கிளம்பிட்டு? ஆமாப்பா, ஆபீஸ் கிளம்பிட்டேன். ஒய்ஃபை கூட்டிட்டு போக வேண்டியதுன்னு அவளை ஆட்டோ பிடிச்சா சொல்ற? இல்லப்பா, எனக்கு நேரம் ஆயிட்டு, அவன் வேற இன்னைக்கு வேற ஆபீஸ்க்கு போகணும்னா போட்டோம், நான் கிளம்புறேன். பாக்குறதே எப்பமாவது ஒரு திருப்பு, போகும்போதாவது ஒன்னா போகலாம்டா. எப்பவும் ஆபீஸ்ல தானே இருக்கீங்க. இந்த போற வர நேரமாவது ஒன்னா இருந்து பேசணும்டா. பேசுறதுக்கு பிடிக்கணும்ல, பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் மனைவி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கா? டேய், அவன் மனைவி பேசுறதுக்கு டைம் இல்லாம ஒருத்தன் அழிஞ்சிட்டு இருக்கான், என்னடா பேசுற? பேசுறதுக்கு என்னப்பா இருக்குது? அதான் சரிடா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ஆகுது, ஒரு ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயா போயிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. சரிடா, வெளிநாடு வேண்டாம், இங்கே நீங்க பக்கத்துல எங்கேயா போயிட்டு வர வேண்டியதானே? 2 பேரும் லீவ் போட்டு போயிட்டு வாங்கடா. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்மா. அவங்களும் சேர்ந்து போலாம்மா? சேர்ந்து தான் மாமா போக போறேன். ஏய், மருமகளை சேர்த்து கூட்டு போடா. சரிங்கப்பா. சரிடா, ஒரு வாரம் லீவ் போட்டு எங்கேயாவது கூட்டு போயிட்டு வா. சரிங்கப்பா. எங்க போக பிடிச்சதுல போக நேராவது கிளம்புமா? இப்படி கிளம்பலாம். உங்ககிட்ட ஒன்னு பேசணும். இப்ப எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டா மட்டும் போதும். அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என்னால இப்ப குழந்தை பெற்றுக்க முடியாது. அதுக்கு மனசு வேணும், எனக்கு இப்ப மனசு இல்ல. அதான் என் பொண்ணு இருக்கால, போதும். எங்க அவகிட்ட இன்னும் நீங்க அதிக உரிமை எடுத்துக்க முடியாது. கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படிங்க உரிமை கொண்டாட முடியும்?
நான் கொடுக்கல, அவ கொடுத்தா. நீங்க ரெண்டு பிரிஞ்சிட்டீங்க. அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. புள்ளையாவது நல்லா வளரட்டும் நினைச்சு அங்க கொடுத்துருக்கா. நீங்க ரெண்டு தப்பான முடிவு எடுத்துட்டு புள்ளைய பலிக்காடாக்க நினைச்சீங்க. அவ ஒரு தாய் அம்மா புள்ளைய எப்படியாவது காப்பாத்த நினைச்சா. தான் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, புள்ள நல்லா இருக்கட்டும்னு பொறுத்துட்ட விட்டுட்டு போயிருக்கா. கொடுத்துட்டா புள்ள அவனுக்குன்னே கொடுத்துட்டா. என் புள்ள யார கிட்ட கொடுத்தா? கோட்டு புள்ள யார்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டா. அவளுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. புள்ளைய ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும்னு அவளுக்கு ஆசை. அதனாலதான் பொண்ணுத்துல கையில கொடுத்துருக்கா. கொடுத்துட்டா. அவனும் அப்பமே இருந்து இப்ப வரைக்கும் அவன் புள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் புள்ளன்னு வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்து புடுங்க நினைக்கிறீங்களே, பாவம் தானே. அவ என் புள்ள, என் ரத்தம். இவ்வளவு உரிமை கொண்டாடுறவரு அன்னைக்கு தூக்கி கொடுக்கும் போது அது என் புள்ள நான் வளர்த்துக்கிடுவேன்னு நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே. 10 நாள் புள்ளைய நீங்க வளர்த்துக்க வேண்டியதானே. சொல்லி மார்பிளி போட்டு நீங்க வளர்த்துக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் அவன் தானே வளர்த்தான் போட்டு. நீங்க அப்படி வளர்த்திருந்தா நீங்க உரிமை கொண்டாடலாம். கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க உரிமை கொண்டாடுறது தப்பு. இல்ல நீ என்ன அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ற? தெரியும், ஒரு பொண்ணு யாருக்காவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணா அடுத்து இப்படிதான் வரும்னு எனக்கும் தெரியும். அவனை நீ வச்சிருக்கேன்னு கேட்க போறீங்க. அவன் என் ஃப்ரெண்டு. நீங்க என்ன பேசினாலும் எனக்கு பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க பிள்ளைய வளர்த்துருக்கணும். இன்னொரு வாழ்க்கை அமைச்சதுக்காக நீங்க போயிட்டீங்க. இன்னொரு பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு நீங்க ஒவ்வொரு பொண்ணு பின்னாடி போயிட்டீங்க. புள்ளை அம்போட விட்டுட்டு போயிட்டீங்க. அவன் எவ பின்னாடியும் போகல. ஆதிரா கைவிட்டு போக கூட அந்த புள்ளை அவன் கைவிடல. அவன் தோளோட வச்சுக்கிட்டான். அவனுக்கு தான் துணை இல்லாம போச்சுது. உங்களை மாதிரி தான் அவனும் மனைவியை இழந்து நின்னுட்டு இருந்தான். அவன் ஒண்ணு புள்ளைய விட்டுட்டு போகலையே. நீங்க ஒரு சுயநலவாதி. சுயநலமா தனக்கு துணை கிடைச்சா போதுன்னு புள்ளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. அவன் துணை போனா என்ன, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காக வாழலான்னு எவ பின்னாடியும் போகாம அந்த புள்ளைக்காக வாழ்ந்தான். நீங்க பெத்த புள்ளைய விட்டுட்டு போனீங்க. அவன் வளர்த்த புள்ளைய கூட விட்டுட்டு போகல. அவன் வளர்ப்பு அப்பாதான். ஆனா அந்த புள்ளைய விட்டுட்டு அவன் போகல. அவன் எப்படி போவான்? அவன் தான் கூட அவளை வச்சிருந்தானே. என் பொண்டாட்டிய அசிங்கமா பேசாதீங்க. நீங்க மனசார ஒரு நாள் கூட புருஷ முன்னாடி வாழவும் இல்ல, மனசார ஒத்துக்கொத்தர் காதலிக்கவும் இல்ல. சும்மா உறவுகளை கொச்சப்படுத்தாதீங்க. எந்த ஒரு பிடிமானம் இல்லாம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய பெத்துட்டா புருஷ முன்னாடி ஆயிடுவீங்களா? சும்மா வாத்தி விடாதீங்க. உண்மையாவே நீங்க அவளை நேசிச்சிருந்தீங்கன்னா அவளை நீங்க கைவிட்டிருக்க மாட்டீங்க. இப்படி டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காது. நீங்க நேசிக்கல, அதனால அவ எக்கடி கட்டு போனா நமக்கு என்னன்னு கை கழுவி விட்டுட்டீங்க. அவ போராடுனா, அவளுக்குன்னு ஒரு காதல் இருந்தது. அந்த காதல் கை குடிச்சது. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க எதுவும் இல்லாம நிரந்தரம் இல்லாம அப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான காதலை கொச்சப்படுத்தாதீங்க. எதுடி காதலே? உங்ககிட்ட நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. கூட உங்க மனசுக்கும் தெரியும், அவ மனசுக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. என்னாலாம் தேன்மொழி தப்பாவே நினைக்க முடியாது. அவ நல்ல முடிவு எடுத்தா. ஒரு பொண்ணு சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும். அவ சரியான முடிவு எடுத்தா. பொண்ணுத்துல நல்ல மனுஷன், நல்ல துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. ஓ, இப்படி என்ன சொல்ல வர? நீ தப்பான ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்ல வர? நான் கெட்டவன் தானே? இந்த கெட்டவன் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நான் தான் வேணும்னு எதுக்கு நீ வந்த? எதுக்கு நீ வந்த? ஆம்பளை சகத்துக்கு வந்தியா? ஆமா. நீங்க அப்படி கேட்கும்போது நான் அப்படித்தான் பதில் சொல்ல முடியும். ஆமா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை, ஆணுக்கு ஒரு பெண் தேவை. எனக்கு ஒரு ஆண் தேவைப்பட்டுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல நான் ஒளிச்சு மறைச்சு என்னைக்கு நான் பேசவே மாட்டேன். ஒரு பொண்ணா அதுக்கு பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கேட்கிறமேனு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணட்டி பிரிஞ்சு போய் 10 நாள் குழந்தை கையில இருக்கும்போது அவசரமா இன்னொருத்தைய தேடி போனீங்களா? அப்ப நீங்க எதை தேடி போனீங்க? பொம்பளை சுகத்தை தேடி தானே போனீங்க. பேசிட்டு இருக்கா? வாயை மூடிங்க. ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது நாகரிகமா பேசி பழகுங்க. நரம்பு இல்லாத நாக்கு தானே இஷ்டத்துக்கு வளைச்சு நடிச்சு பேசாதீங்க. நாம எதை பேசுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும். நீங்க என்ன பார்த்து அப்படி கேட்கும்போது நான் அப்படிதான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு தானே நான் பதில் சொல்ல முடியும். நான் சொல்ற பதிலே உங்களுக்கு இவ்வளவு கொச்சையா இருக்குன்னா நீங்க கேட்ட கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? வருது. மறுபடியும் நீங்க நல்ல வாழ்க்கை இழக்கீங்க. இப்படித்தான் தேன்மொழியை பார்க்கும்போது உங்களுக்கு பத்திக்கிட்டு வந்தது. அவ நல்லதான் இருக்கா. ஓ, நீ என்ன விட்டு போய் இப்ப நல்லா இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. புரியுதுல்ல? தேன்மொழி சந்தோஷமா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுது, அப்படிதானே? தப்பு செஞ்சவங்களுக்கு தான் தண்டனை, தப்பு செய்யாதவங்களுக்கு கிடையாது. நீங்க நேத்து பண்ணது பெரிய தப்பு. குழந்தைய சொல்லாம கொல்லாம தூக்கிட்டு போனது தப்பு. பொண்ணு திறன போய் நேத்து அமைதியா போயிருக்கா. வேற ஒருத்த விக்கியா இருந்தா கூட போதும், உங்களை கொன்னே போட்டுருப்பான். அவன் என்ன கொல்லுதுக்கு? நேத்து நீங்க செஞ்சது தப்புதான். நீங்க வீம்புக்கு தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கீங்க. தூங்கின்ற பிள்ளைய அப்படி தூக்கிட்டு போயிருக்கீங்க. என் புள்ள நான் எங்க தூக்கி தான் போவேன். எவன் கிட்ட கேட்கணும் அவசியம் இல்ல. மீறி ஏதாவது என் பிள்ளை தூக்க கூடாது, வைக்க கூடாது, என் பிள்ளை சேரக்கூடாது, எவ்வளவு சொன்னா கோர்ட்டுக்கே போவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என் பிள்ளை வேணும். உங்களுக்கு குழந்தை தானே வேணும், அத பெத்துக்கலாம்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு குழந்தை நமக்கு இருக்கும். அந்த பிள்ளை அவனுக்குன்னு கொடுத்தாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏது ஓம் கொடுப்பேக்கிறது வேண்டாம். எனக்கு என் பிள்ளை தான் வேணும். அப்ப நான் யாரே? என்னால எல்லாரும் கூட சேர்த்து குழந்தை பெத்துக்க முடியாது. ஒரு வாட்டி தான் முடிஞ்சது. எனக்கு என் பிள்ளை தான். எல்லாரும் கூட இல்ல, உங்க மனைவி நான்.
என்னால முழுசா ஏத்துக்க முடியல. மனைவியை ஏத்துக்க முடியலையா? என்ன உன்னால மனைவியாவே பார்க்க முடியல. ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவளை மனைவியா உங்களால பார்க்க முடியல. இன்னொரு பொண்ணு நம்மளால மனைவியா பார்க்க முடியலன்னு தெரிஞ்சா எதுக்கு தாலி கட்டுறீங்க? அதான் தேன்மொழி அவ்வளவு தடுத்தால. நீங்க தானே என்கிட்ட வந்து பேசுனீங்க. நான் கூட தேன்மொழி பேசுனது கரெக்ட் நம்பி தானே ஒதுங்கி போனேன். நீங்க வந்து என்கிட்ட என்ன பேசுனீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில கிடைச்சா எல்லாத்தையும் மாத்த முடியும்னு சொன்னீங்க. சரி, ஏதோ 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம சேர்ந்து வாழலாம்னு நினைச்சதை நானும் சம்மதிச்சேன். இப்போ மனைவியாவே ஏத்துக்கல, மனைவியாவே நான் நினைக்க முடியலன்னு சொன்னா எனக்கு உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்கு நேரம் இல்ல. என்னால உன்னை முழுசா ஏத்துக்க முடியல. கொஞ்சம் நாள் வேணும், சகவாசம் வேணும். மெதுவா பார்க்கலாம். இங்க பாருங்க கிஷோர், அப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேனச்சு இல்ல, புரியுதா? இப்போ இன்னொன்னு உங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி போற டைப் நான் கிடையாது. நீங்க பண்ற டார்ச்சர்ல எந்த பொண்ணும் அப்படித்தான் பண்ணுவா. இவன் கூட வாழறதுக்கு எங்கேயாவது போயிடலன்னா எவனாலும் யோசிப்பா. என்னால இனி அந்த தவறை செய்ய முடியாது. எனக்கு குழந்தை வேணும். சும்மா உங்ககிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்றது வீணு. பேசினா நீங்க என்னதான் அசிங்கப்படுத்துவீங்க எனக்கு தெரியாது. குழந்தைய பெத்துக்கிறோம், நமக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கிறோம். சண்டா கையிலே இங்க பாருங்க, நீங்க மட்டும் இதுக்கு சம்மதிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கோர்ட்டு கேஸ் எடுத்து அசிங்கப்படுத்திடுவேன் சொல்லிட்டேன். கத்த கூடாது. நமக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். அது நம்ம குழந்தை போதும். அடுத்தவங்க குழந்தை நமக்கு வேண்டாம். குழந்தை பெத்துக்கலாம், புரியுதா? இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு மாசம் தான் டைம். குழந்தை பெத்துக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு என் புள்ளதான் வேணும். என் தம்பியா? அக்கவனத்தை ரொம்ப தேடினியம்மா. அக்கா தூங்கிட்டேன் பாத்துக்கம்மா. அப்படியே நம்ம கிஷோர் அப்பா இல்ல அப்படியே காரனுக்கு கூட்டி போயிட்டாங்க பாத்துக்க. முழிச்சு பார்த்தா தம்பிய காணோம். இங்கதான் பக்கத்துல நிக்கன்னு சொல்லிட்டாங்க பாத்துக்க. நான் தம்பிய காணன்னு எப்படிலாம் தேடணும் தெரியுமா? நீ அக்காவை தேடினியா? என்னமோ அக்காவை தேடினியம்மா. அக்கா இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அச்சச்சோ, என் தங்க பிள்ளையா, என் வயிற பிள்ளையா, நீ அக்காவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, என் தம்பி கூட இருக்கணும்னா இன்னைக்கு அக்கா ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கேன். ஆமா, உனக்காகத்தான் அக்கா லீவ் போட்டிருக்கேன். என் தம்பி பாக்குறோம்ல, அதுக்கு தான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். என் தம்பி கூடயே தான் நான் இருப்பேன். வயிறு பசிக்காமா? வயிறு பசிக்கா? அம்மா துணி தச்சிட்டு இருக்காங்க. துணி தச்சேன்னா அம்மாட்ட கொண்டு கொடுக்க. அம்மா சொல்லக்கூடாதுமா, அக்கா சொல்லணும். அக்கா அக்கா உனக்கு பாட்டுல படிக்கட்டாமா? நமக்கு குலாச்சாம்லாம் பண்ணி தந்தாங்க பத்தியா? என் தங்க புள்ள சிரிக்கா பாரு. உனக்கு குலாச்சாம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை நமக்கு நிறைய செஞ்சு கொடுத்தாங்க பத்தியா? ரோகிணி அத்தை வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. நம்ம பேர எடுத்து திம்போம் சரியா? அப்ப நமக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க பத்தியா? அக்காவுக்கு ரீத்தெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க பத்தியா? 3 ரீத் இல்ல 2 ரீத் வாங்கி கொடுத்துருக்காங்க. அக்கா பாரு, புதுசுலாம் போட்டிருக்கேன் பாரு. உனக்கு தெரியுதா? அக்கா புதுசு போட்டிருக்கிறது உனக்கு தெரியுதா? உனக்கு அப்பா வாங்கி கொடுப்பாங்க. என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. என் புள்ளையே சின்ன புள்ள, அதுவே நீ தூக்கி கொஞ்ச மாதிரி இருக்கு. அந்த புள்ள கையில அவன் பெத்த புள்ள. அவன் ரத்தத்தை என் புள்ள தூக்கி சமக்கிறதா? என் புள்ளைய அவன் புள்ளைய தூக்குற வேலைக்காரியா மாத்தி வச்சிருக்கான். இதுக்குத்தான் என் புள்ளைய உன் கூட வச்சிருக்கியா?
நீ பெத்த புள்ளைய பாக்கிறதுக்கு என் புள்ளைய எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும். என் புள்ளைய மகாராணி மாதிரி நிறைய படிப்பு படிக்க வச்சு நான் பெரிய ஆளாக்குவேன். உன் புள்ளைய தூக்கி சமக்கிறதுக்கு என் புள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன். யார் புள்ளைய யார் தூக்குறது? பாப்பா, என் தங்கம், என் ரத்தமே, நான் தப்பா என்ன சொல்லியிருக்கேன்? சரி வா, அப்பா ஆபீஸ்க்கு வா. வா, அப்பா கூட அப்பா ஆபீஸ்ல இருந்து இருக்கியா? என் புள்ளைய எப்படி பார்க்க வச்சிருக்கா பாரு. தம்பி வீட்டுல கொடுத்துட்டு வா. நீ சின்ன பிள்ளைமா, இந்த மாதிரி பிள்ளைய தூக்க கூடாது. அவங்க புள்ளைய கொடுத்துட்டு வந்துரு. சரி நீ வா, அப்பா கூட வா. பாப்பா, அவங்க புள்ளைய கொடுத்துட்டு வா. அந்த பொண்ணுல அவங்க புள்ளைய கொடுத்துட்டு வந்துரு. நீ வா. அப்பா நீ கொஞ்சம் 3D சினிமாக்கு கூட்டு போறேன்னு சொல்லிருக்கல, பொம்மை படம் எல்லாம் வரும். யாரு கண்ணுல கண்ணாடி போட்டு பார்க்கலாம், அழகா இருக்கும். வா, அப்பா நீ கூட்டு போறேன். அப்படியா? அப்புறம் உனக்கு நிறைய ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. வா. தம்பி ஆம்பளை பையன்ல, அங்க கொடுத்துட்டு வந்துரு. உன்னையவே நீ யாரா தூக்கி சமக்கணும். கொஞ்சம் புடவை கொடுத்துக்கோ. புள்ளைய அங்க வச்சுட்டு நீ வா. அப்பா கூப்பிடல, வா, நேரம் வா. அப்பா கூட வரவே மாட்டியா? நீ என் புள்ள தானே, வா. தங்க புள்ள, அப்பா பாவம். நேற்று சொல்லி கொடுத்துருக்கல, அப்பா ஆபீஸ் போகணும், நேரம் ஆயிட்டு. வா, நம்ம ஆபீஸ் சீக்கிரம் முடிச்சுட்டு நேற்று சொன்னல வாங்கிட்ட அங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன். அப்பா அந்த புள்ளைய அங்க வச்சுட்டு வா. அதெல்லாம் வீட்டுல இருக்க யாராவது பாத்துக்கிட்டு வாங்கம்மா. வா, இது நம்ம வீடு தானே, தம்பி யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அங்கேயே வச்சுட்டு வந்துரு. அதனால சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், நீ வா. நான் சொல்லிட்டேன், வா. பாட்டிட்ட சொன்னா போதும், நீ வா. பாட்டி நம்ம வீட்டுல இருக்காங்க, இந்த வீட்டுல இல்ல. வா, அந்த புள்ளி அங்க வச்சுட்டு வாமா. இல்ல, அத அங்க வச்சுட்டு வா. அத அங்க வச்சுட்டு வா. பாப்பா வாமா, நேரம் வந்து பாரு. பொண்ணு தர மாதிரி இருக்கும். நீ அப்பா மாதிரிலாம் இருக்க. அப்படியே என்ன மாதிரியே இருக்க. அவன் கையில இருக்கான் பாரு, அவன் தான் பொண்ணு தர மாதிரி இருக்கான். நீ என் புள்ள, நீ அப்பா மாதிரி தான் இருப்ப. பொண்ணு தர புள்ள, அதான் பொண்ணு தர மாதிரி இருக்கும். பாப்பா, நீ ஏன் குட்டி பொண்ணு உன்னை பெரிய பொண்ணு மாதிரி மாத்தி வச்சிருக்கா. பாப்பா வா தங்கம், வா. உன்னை அப்பா கொஞ்சம் முடியா. அப்பா உன்னை தூக்கி கொஞ்சம் இங்க வா. வேண்டாம் வேண்டாம், அவன் அங்க வச்சுட்டு வந்துரு. வா, அப்பா உன்னை கொஞ்சம். என் பொண்ணு தூக்க நேரத்துல வந்துட்டான். இவனுக்கு இப்ப தூக்கில எப்படிங்க வந்தா? என் புள்ளைய நான் என்கிட்ட கூட்டிட்டு போகல, நான் கிசரை இல்ல. என் புள்ள எனக்கு தான். அவன் என் புள்ள, ஏறுத்தான், என் ஒரிஜினல் எடுத்து. என் புள்ள என்கிட்ட தான் இருப்பா. ஏன் தங்க புள்ள வெயில உட்காந்துருந்தா? அப்படியா? அவன் கழுத்தடியா நிக்கும். சரிம்மா, இரு. சாப்பிட்டீங்களா? அப்படி சரி, இரு. அப்ப இட்லி எடுத்து தர, ஊத்தி விடுறேன். வேலை கழிட்டியா? தம்பி சரி சரி, இரு. அப்பா போய் இட்லி எடுத்துட்டு வர. வாரு வாரு, அப்பா வாரு. பாப்பா வா, எழுந்துச்சு வா. அப்பா உனக்கு இட்லி விட்டு விடுறேன். தங்கம், என் வயிறுப்புல ஒரு இட்லி சாப்பிடணும். பாட்டு போட்டதே பிள்ளைக்கு சாப்பிட போமா? அவன் அம்மா தக அதுதான். தேன்மொழி
சரி வா வா அப்பா கிட்ட வா அப்பா கிட்ட வா. ஐயோ பிள்ளைக்கு பசிக்கமா, பிள்ளைக்கு இட்லி குடுத்துட்டு தூக்கி போயிருக்கலாம்ல. ஐயோ இருக்கிறாமா விட்டு விடுறேன். பாவம் அவளை என்னதான் பண்ணுவா. நல்ல நேரம் வந்தேன். இந்த சாப்பிடுமா இல்லை சாப்பிடு. எப்பா தேன்மொழி இப்படிதான் தினமும் சமாளிக்க தெரியல. ஈரா வரேன் அப்பா ஈராப்பா தூக்குறேன். இப்படிதான் சமாளிச்சுட்டு இருக்காலும். இந்த சாப்பிடு சாப்பிடு இந்த ஒவ்வொரு வகையை சாப்பிடு. தேன்மொழி அம்மாக்கு நிறைய துணி இருக்குப்பா. தம்பி துணி மட்டும் தான் இருந்துச்சு. அழகுராணி அம்மா நிறைய துணி கொடுத்துருக்காங்கல்ல. என்ன சொல்ற? ஆமாப்பா, அழகுராணி அம்மா நிறைய கூட நிறைய துணி கொடுத்து துவைச்சு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அத துவைச்சிட்டு இருக்காங்க. அச்சோ ரரரோ 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 ரரரோ. அப்பா வாய பசிக்குப்பா. இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சரிடா ஐயோ. அரரோ ரரரோ. உள்ள வயிற்றுல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். அரரோ ரரரோ. அப்பா தம்பிக்கு இட்லி குக்கலாமா? இல்லம்மா கொடுக்க கூடாதுமா. சரிப்பா, அப்பா எனக்கு இன்னும் இட்லி வேணும். சாப்பிடு சாப்பிடு. அப்பா சபா அழகான என்னடி துணி கொடுத்தா துவைக்கிறதுக்கு? ஒரு வாளி துணிங்க 2 நாள் சேர்ந்துருக்கும் போலுக்கு. சபா முடியலையே. நேற்று எல்லாம் சேர்த்து துவைச்சிங்கல்ல? அதான் எனக்கும் தெரியல. அழகுராணி எங்க தான் அழுக்கு துணி எல்லாம் சேர்த்து வைக்கலோ தெரியலங்க. எனக்கு ரொம்ப முடியலங்க. சபாய் இவன் அழுக்கு திட்டம் கேட்டுச்சா அதான் வந்தேன். நீங்க போனீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். புள்ளை என்னடி ஒத்தையில வச்சுட்டு போயிருக்கா? என்ன பண்ண, வீட்டுல ஒருத்தரும் இல்ல. அதான் பாப்பாட்ட கொடுத்து வெயில காட்டிட்டு இரு பிள்ளைன்னு சொல்லிட்டு துணி துவைக்க போனேன். நான் வந்த போய் சரியா போச்சு. உள்ள வேற பட்னியா கிடக்கா, இவன் வேற பசியில அழுதான். என்னடி என்ன பண்ண சொல்றீங்க? நான் எவ்வளவு பார்க்க முடியுமோ அதனால பார்த்துட்டு தானே இருக்கேன். துணி கிடக்கட்டும், அதை போட்டுட்டு புள்ளைய பார்க்க வேண்டியதானே. துவைச்சு போட்டா தானே காயம். அதை விட புள்ளையில முக்கியம்டி. இதுங்க பெரிய மனுஷி மாதிரி அவனை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அது சாப்பிடவே இல்லை, பட்னியா இருந்திருக்கு. நான் இப்பதான் இட்லி விட்டு தான் சாப்பிடுதா. என்னடி அப்ப நான் இல்லட்டாலும் இவ்வளவு கஷ்டமா படுவியா? சென்னைக்கு அவன் தூங்கிடுவான் தெரியாது. இருந்தாலும் 2 புள்ளையில மாத்தி மாத்தி எப்படி பார்த்துட்டு கிடக்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இருந்தவன் அழுதுட்டே கிடக்காம பாரு. சரி கொண்டாங்க பாலை கொடுக்க. நீ சாப்பிட்டியா? இல்ல. இல்லையா? என்னடி நினைச்சிட்டு இருக்கா? துணியை தூக்கி போன நேரம் ஆயிட்டு. இப்ப எப்படி உனக்கு பால் கொடுப்பா? சரி கொண்டாங்க. ஒண்ணு வேண்டாம், இரு நம்ம உனக்கு சாப்பாடு கூட்டி விடுறேன், அப்புறம் நீ பால் கொடு. இருமா இரு. எப்படி தருவம் சமாளிக்கிற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பொண்ணு இவன் எப்படி இதெல்லாம் சமாளிப்பா? எனக்கே முடியல. இரு நான் இட்லி எடுத்துட்டு வர, சாப்பிடு. இல்ல நான் போய் எது சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இனி நீ ஒரு வேலையும் செய்யாத. இதுல இரு, சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் தூங்கிடு. எப்படியும் புள்ள பால் குடிச்சு தூங்குவாங்க, அப்படி நீ தூங்கிடு. நான் பாப்பா தூங்க வச்சிடுறேன். எனக்கு கசிச்சாதான் முடியும், ரொம்ப பெயினா இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிட போல இருக்கு. சரி இரு, நான் போய் இட்லி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அப்பா விட்டு விட வச்சிரு, நான் வரேன். நீ சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இரு நான் இப்போ அம்மாக்கு எடுத்துட்டு வரேன். அவன் என்ன தாரீங்களா? வேண்டாம் வேண்டாம், இனி நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். குறுக்கு வலிக்குதே. பாப்பா நான் துணி தச்சிட்டு இருக்கும்போது யார்கிட்ட பேசிட்டு இருந்தியா? யாரு? அப்பா கிட்டயா? அப்பா இப்பதான் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டு இருந்தியா? யாரு? சரி யார்ட்டி ரொம்ப பழக்கம் விடக்கூடாது. அவன் வர வர எல்ல தாண்டி போய்கிட்டு இருக்கான். அவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. புள்ளி எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவானோ, பயமா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சைக்கோ? என்ன பண்ண போறேன்னு வீட்டு வேலை உடம்பு வலியை விட அவன் கொடுக்குற மெண்ட டச்சா தான் எனக்கு அதிகமா இருக்கு. மனசே வலிக்கிறேன். பாப்பா வேற யாருக்கிட்டையும் சேரக்கூடாது, சரியா? சரிம்மா. அம்மா ஊட்டுறட்டா? அப்பதான் ஊத்தணும். சரி. என்னங்க நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? நேத்து நைட்டு தூங்கவே இல்லைல்ல, அது நின்று டூட்டி பார்க்கவே முடியல. டயர்டாயிட்டு அதான் வீட்டு பக்கம் வந்துட்டேன். ஐயா சரி, அப்ப நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பொண்ணு டிப்பில அப்படி போட்டுட்டு நான் தூங்குறேன். நீங்க அடுத்த டியூட்டிக்கு போகணும்லங்க. இங்க பாரு, தூங்கதை விட கொஞ்சமாவது பொண்ணு டிப்பில கவனிச்சுட்டு வந்துக்கோங்க. வேலைக்கு போனாதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். நல்ல நேரம் வந்தேன், இல்லைன்னா மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரியாவே இல்ல, கரெக்டா வந்தேன், சரியா இருக்குது. நீ பாட்டுக்கு நேரம் துணி தூக்கிட்ட, புள்ள பட்னியா கிடக்கு, பச்சை புள்ள அழுதுட்டு கிடக்கு. நீ என்ன சாப்பிடல,
நான் வேலை பார்த்தா ஒரு லட்சணமா இருந்திருக்கும். நிம்மதியே இல்லடி. என்னங்க நீ இவ்வளவு கஷ்டப்படுறது எப்படி தாங்கிக்க முடியும்? ஒண்ணு பசிக்கு அழுது, இன்னொன்னு பாலுக்கு அழுது, இன்னும் வீட்டு வேலை, நீ எதெல்லாம் பாப்ப? என்ன பண்ண அப்படித்தான் இருக்கும். மெண்டல் டச் ஆயிடாது. அவ பசிக்குங்க, இது தோல்ல கிடந்து அழுதுட்டு கிடக்கு. நீ சின்ன பண்ணி என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். சரி இரு, நான் சாப்பாடு விட்டுறேன். இல்ல இருக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா அப்பா அவக்கு ஈட்டி ஊட்ட போறாங்களா? அப்படியா? ஆமா, எனக்கு ஊட்டுவாங்கல அப்படி. ஆமாமா, அப்பா எனக்கு ஊட்ட போறாங்க. ஏண்டி சின்ன பிள்ளைனா ஊட்டுவாங்களோ? என்னங்க பாருங்க. எது சின்ன பிள்ளைன்னு எனக்கும் தெரியல. எங்க பிள்ளை அம்மா பாவுல இவனா துணி வச்சுட்டு வந்திருக்காங்கல்ல, அதான் அப்பா விட்டு போறேன். வா, போய் சாப்பிடுயா. என்னடி என்ன? பயமாவே இருக்கு. நான் இருக்கல, நான் இருக்கல, பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க பாரு, நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிரும். சரி, இன்னைக்கு மதியத்துக்கு சோறுலாம் ஒன்றும் பொங்க வேண்டாம். நான் வெளியில இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஆமா, இப்ப எனக்கு பிடிக்காது ரொம்ப முக்கியம். பாரு, நல்லா தூங்கு. இதை சாப்பிட்டுட்டு மதியம் நீ எந்த வழியும் பார்க்க வேண்டாம். சோறுலாம் ஒன்றும் பொங்க வேண்டாம். பிள்ளைக்கு தயிர் சாதம் ஏதாவது வாங்கிட்டு வரேன். உனக்கு பிரியாணி ஏதாவது வாங்கி தந்துட்டு போறேன். பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுறேன். சாப்பிட்டுங்க. சரிங்க. உண்மையிலே இப்ப நீங்க வரலன்னா நான் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பேன். ஏன்னா மதியானத்துக்கு சோறு வேற பொங்கணுமா, கஷ்டமா இருக்கும். சரி, உனக்கு இப்படி முடியலன்னா எனக்கு உடனே ஃபோன் போட்டுருக்கேன். சொல்லியிருக்கலாம், நான் உடனே கிளம்பி வந்துருப்பேன். அப்பமே நானா வர வேண்டியிருக்கு. நினைச்சேன், மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்தேன். இந்த சாப்பிடு. சரிங்க, ஊத்தி விடுங்க. இந்த அப்ப நானே சாப்பிடட்டா? வேண்டாம், இரு, அம்மா கூட்டிட்டு உனக்கு ஊட்டி விடுறேன். இரு, வர சரி, வா, இங்க வா, அப்பா கிட்ட வா. சரி, ரெண்டு பேருக்கு சேர்த்தே ஊட்டி விட்டுறேன், சாப்பிடுங்க. ஐயோ, இவன் வேற இப்பதான் ஒரு ரூபாய் வாங்கியிருக்கா, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டான். தூங்கு 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 தூங்கு. சரிங்க, அவனை தாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டதானே கொடுக்க முடியும், முதல்ல சாப்பிடு. நீ எப்படி பார்க்க போறான்னு தெரியலையே. சாப்பிடு. ஏமா இன்னும் உதவி சாப்பிட்ட? சரி இரு, அம்மா கூட்டிட்டு வரேன். பாப்பா தூங்கிட்டா பாரு. புள்ளையில இருந்து தனியா வாசல வச்சுட்டு போவாது என்ன? அவனும் பச்சை புள்ள, அப்படி கண்ணை சேர்ந்து தூங்கிட்டான்னா போச்சுது. வழி இல்லாத வச்சுட்டு போனேன். வீட்டுக்குள்ளனா கட்டில இருந்து கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அங்கன்னா கொஞ்சம் எட்டி எட்டி பாத்துக்கலாம், அதான் வாசல வச்சுட்டு போனேன். சரி சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடி. நானே நீ படுற பாட்டை பார்த்துட்டு மனசு நொந்து போயிருக்கேன். ரெண்டு புள்ளையும் வச்சுக்கிட்டு சொர்க்கதையும் பொங்க முடியாம என்ன செய்யணும் தெரியல. சரி, ஏதாவது பண்ணலாம். சரிங்க. சரி, இந்தா புள்ள தூங்கிட்டா, உனக்கு பாலை கொடு, நான் தொட்டில தூங்க வைக்க. சரி சரி, தட்டை கொண்டா, நான் என்ன தூக்கிட்டு போயிட்டு கறி வச்சுட்டு வரேன். அவளைங்க தூங்க போடுங்களேன். வேண்டாம், முடிச்சிருவா. சரி கொண்டா. பாவம், நிம்மதி இல்லாம வந்திருக்காங்க. நேற்று ஃபுல்லா தூங்கவே இல்லை. என்ன நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. இப்படி இருந்தா எப்படி வெளியில வேலை பார்க்க முடியும்? இவ்வளவு கம்பீரமா வேலைக்கு போனாலே இப்ப பொன்னாட்டி புள்ளனே ரொம்ப நொந்து போயிட்டு. எவ்வளவு கம்பீரமா இருக்கும் இந்த மனுஷனை பார்க்கறதுக்கு, இவ்வளவு உடைஞ்சு போயிட்டாங்களே. ஆராரோ ஆராரோ, லைட்டுக்கு வந்துட்டா, நல்லா குடிச்சா, தூங்க தூங்க. ஆராரோ ஆராரோ, டோ 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 டோ. ஆமாம்மா, அம்மா அம்மாதான். அம்மா தூங்கட்டும், நீ தூங்குமா. டோ 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 டோ. தூங்கு 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 தூங்கு. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்களேன், நான் அவனை தூங்க வைக்க. இல்ல இல்ல, இருக்கட்டும். டோ 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 டோ. டோ 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 டோ. ஏங்க, உங்களுக்கு கண்ணு சொக்குது, வாங்க தூங்குங்க. இருடி, தேவன் மட்டும் தூங்க வச்சுட்டு வரேன். எனக்கும் நிக்கவே முடியல, கண்ணு தெளிச்சுக்குது. சோ சோ சோ. டோ 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 டோ. டோ 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 டோ. சரி நீ தூங்கு, நான் அந்த கடைக்காரனுக்கு ஒரு போன் போட்டேன்னா மதியம் 1 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. சரிங்க. சரி, கண்ணா சந்துட்டான், இம்மா தூங்கிடுவான். நீ தூங்கு. உள்ள தள்ளி படுடி. ஐயோ, உட்ல படுத்திருக்காள. சரி இரு, நான் போனை மட்டும் பண்ணிட்டு வந்தேன், ஒரு சாப்பாடு தீர்ந்துடக்கூடாது. அண்ணே, 2 பிரியாணி, ஒரு தயிர் சாதம், என்ன இந்த பாலேஜ் பிஸ்கட் இருக்குல்ல, அது ஒரு 4-5 பாக்கெட் கொடுத்துருங்கண்ணே. சரிண்ணே, ஃபோன் பே பண்ணிட்டேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, நான் கரெக்டாக 1 மணிக்கெல்லாம் கொடுத்துருங்க. சரி சரி சரி. இவ இப்படிலாம் பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டா, இவ ரொம்ப போயிடுவா.
பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டு வேலை வேற நிறைய கொடுக்குறாங்க. என்ன பண்ண? இப்படியே நான் இவ்வளவு போட்டேன், இவன் மெண்ட டச் ஆகி கிறுக்கு பிடிச்சிருவளுக்கு. இவன் வம்பா போயிடுவான். எவ்வளவுதான் ஒரு பொண்ணால வேலை செய்ய முடியும்? 1/2 மணி நேரம் பார்த்து எனக்கே கிறுக்கு பிடிக்க. தினமும் இப்படி பார்த்துட்டு இருந்தானா? ஐயோ, எனக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ண? இப்படியே பார்த்தா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சா நான் ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணும். இல்ல, இவனும் கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை, பிள்ளைங்க, அவன் மனநிலை என்னத்துக்கு ஆகும்? பைத்தியம் பிடிச்சாத அவளுக்கு பிடிச்சிடும். வீட்டுல வேற என்ன ஒருத்தருமே இல்ல. என்ன பண்ணுவா? உதவிக்கு யாராவது இருந்தா கூட தெரியாது. மாத்தி மாத்தி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். போதா குறைக்க அத்தனை வழி இவன் தலையில கட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தை பெற்று நல்ல 3 மாசம் ஆகுது. ச்சே, என்ன பண்ண? இப்படியே நான் விட்ட இவ வம்பா போயிடுவா. ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன நீ தூங்கல? தூக்கம் வரல. ஏன்? சும்மா தாண்டி, நீ தூங்கு. தூங்குங்கண்ணா. தூக்கம் வரலடி. தூங்க வைக்கிட்டா? இல்ல, வேண்டாம். நீங்க தூங்கணும். உடம்பு என்னத்துக்காக? வேண்டாம், இப்ப வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்குடி. நீங்க தூங்கணும்ல. ஒண்ணும் இல்ல. பாப்பா தொட்டில போட்டுட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு உங்க தோல்ல படுக்கணும். என்னடி? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னை இவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டு, என்ன நெஞ்சில சுமந்துக்கிட்டு, எனக்காக வாழ்றேன். இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் இதே மாதிரி எங்கேயுமே சந்தோஷமா வாழ்ந்ததில்ல. எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் எனக்குன்னு நீங்கன்னு இருக்கு நினைக்கும் போதே அந்த கஷ்டம் பனி போல கரைஞ்சு போயிருது. நீங்க எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம். நான் அதிர்ஷ்டக்காரி. நான் தான் அதிர்ஷ்டக்காரன். எதுவுமே இல்லாம இருந்த எனக்கு இந்த முத்து மாதிரி 2 புள்ள, தேவதை மாதிரி என் மனைவி, அழகான குடும்ப வாழ்க்கை, அத்தனை அமைச்சு கொடுத்தவன் நீ தானே. நீ இல்லைன்னா நான் வெறும் முட்டை பையன். நீ வந்த போய் தான் அது குடும்பம். இன்னைக்கு பொண்ணு திரைக்குன்னு புள்ள, பொண்டாட்டி, அவனுக்குன்னு ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை கொடுத்தவன் நீ தானே. நீ இல்லைன்னா இதெல்லாம் இல்லவே இல்லையே. கஷ்டத்தை நிறைய கொடுத்துட்டு இருக்கேன்ல. கடிச்சிருவேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. நானே உன்னை நல்லா பார்த்துக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எதுவும் வேண்டாம். உங்களை மாதிரி மனைவியை யாராலையும் பார்க்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கலானே. இன்னும் வேணும். இனி மிச்சத்தை நான் கொடுத்துக்கிறேன்.